எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது AA22 படத்தோட அப்டேட்டு. AA22 தான் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களோட 22வது படம். இப்போதைக்கு AA22 தான் டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம அட்லி அவர்கள். அட்லி அவர்களுக்கு இந்த படம் 6வது படம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய பேன் இந்திய படமாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் எல்லாம் வந்து ஹாலிவுட்லேருந்து வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து நெல்சனையும் நம்ம கூலி படத்தோட டைரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜ் போட்டு போலன்னு பழக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அட்லி அவர்கள் தான். ஸோ வாங்க நேர வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்டா நம்ம அட்லி அவர்கள் வந்து ஜவான் படத்துக்கு அப்புறம் பிஸி ஆகிட்டாருங்க. ஆளை கண்ணிலே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு சைலண்டாக ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிட்டே இருந்தார். ஏன்னா ஜவான் படம் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணிருச்சு. ஷாருக் கானுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையும் தேடி தந்துருச்சு. ஏன்னா வந்து நேஷனல் அவார்டு வந்து ஷாருக் கானுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஆலியா பட் வேணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன படம் பண்ணலான்னு சொல்லிட்டு சைலண்டாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து தனியாக எழுதிட்டு இருந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்ட் இப்போ டெவலப் ஆகி சன் பிக்சர் கையில் போனதுக்கு அப்புறமா சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை நாங்கள் எடுக்கிறவங்க, நீங்கள் என்ன லெவலில் நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்களோ அதை விட அடுத்த லெவலுக்கு போகிற அளவுக்கு நாங்கள் வந்து பணத்தை இறைச்சி உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அவுட்புட்டை கொண்டு வரக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் எங்ககிட்ட இந்த படத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. யார் நம்ம அட்லி, நம்ம சன் பிக்சர்ஸ் ரெண்டு பேர்த்தோட காம்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தோட உச்சம் சன் பிக்சர்ஸ், இந்த பக்கம் அதை விட கற்பனைக்கு எட்டாத எண்ணத்தில் நம்ம அட்லி அவர்கள் இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு டீமும் சேரும்போது படத்தோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் அப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் இருக்கிற ஒரு பில்டப்பை விட இவங்க பில்டப் வந்து சும்மா வாயிலே தான் கொடுக்குறாங்க, இன்டர்வியூவில் கொடுக்குறாங்க, அப்புறம் போயிட்டு யூடியூப் சேனலில் உட்காந்து மணிக்கணக்க பேசுகிறாங்க. ஆனால் அட்லி அவர்கள் அப்படி கிடையாது. அட்லி அவர்கள் வந்து எந்த ஒரு இந்த அளவுக்கு பில்டப்லாம் கொடுக்க மாட்டார். ஆனால் கொடுக்க நினச்சதை படத்தில் கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தை தான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, கிட்டத்தட்ட 600லேருந்து 700 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி இந்த படத்தை எடுக்க போகிறாங்களா. சும்மா சாதாரணமான படம்லாம் கிடையாது. தெலுங்குலேருந்து ஒருத்தர், கன்னடத்துலேருந்து ஒருத்தர், அப்புறம் கேரளாலேருந்து ஒருத்தர், அங்கே நார்த்து, இங்கே என்னது வட மாநிலத்துலேருந்து ஒருத்தர், இப்படி எல்லா நடிகர்கள் கூப்பிட்டு வச்சு பேன் இந்தியா படம் எடுக்கிறேன்னு சொல்லி பூச்சாண்டி வேலை காட்டுறது கிடையாது. உண்மையான ஃபேண்டசி படமாக இந்த மாதிரி பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாமல் அதுக்குண்டான ஆர்டிஸ்ட்டை கரெக்டாக இறக்கி அங்கே கதைக்களத்தை அமைச்சு எடுக்க போகிற ஒரு மிக அற்புதமான படத்தோட தான் வந்து நம்ம அட்லி அவர்கள் எடுக்க போகிறாங்க. இதுதான் அட்லிக்கும் மற்ற டைரக்டருக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இப்படி இருக்கும்போது படம் வந்து ஃபேண்டசி படமாக இருக்கும்போது கிராஃபிக்ஸில் நம்மளை எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்க போதா. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு படம் வரலிங்க. பாகுபலி என்னங்க, பாகுபலி 2.0 என்னங்க 2.0, அதை விட எக்ஸ்ட்ரானரியாக லைவாக உங்களுக்கு வந்து ஒரு ஹாலிவுட்டை ரியல் நம்ம இந்தியாவில் பார்த்தா இந்தியாவில் எடுத்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு எடுக்க போகிறாங்களாம். அதுக்காக ஹாலிவுட்டில் போயிட்டு வார்னர் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஜி கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி சிஜி ஒர்க் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஃபிக்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனியில் தான் வந்து இன்றைக்கி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே போயிட்டு யூஎஸ் போயிட்டு அங்கே இருக்கிற டெக்னீஷியன், அங்கே இருக்கிற முக்கியமான சிஇஓ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டோரியை வந்து அட்லி போய் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே அவங்களும் மிகப்பெரிய ஷாக்கு. என்னங்க இந்த மாதிரி ஒரு கதையை நாங்கள் கேட்டதே இல்லைங்க, ஏன்னா நாங்கள் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி கதை வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது போல். இதுதான் எங்களுக்கு, நாங்கள் இத்தனை நாள் இந்த மாதிரி ஒரு கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் இந்த படத்தில் இறக்க போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு கதையை தான் வந்து நம்ம அட்லி இந்தியாவிலேருந்து எழுதிட்டு போய் அங்கே ஃபாரினில் கொடுத்துருக்காரு. அதனால் அவங்களே ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இப்போ இந்த ஒரு படம் இந்தியாவிலேருந்து வருதுன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது, இந்த படத்தை சூப்பராக நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லி அவங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறக்கே நம்மளுக்கெல்லாம் மைண்ட் ப்ளோயிங் இருந்துச்சு.
சரி, இப்படி இருக்கும்போது இந்த படத்துல நெறையா ஆக்ட்ரஸ் நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 கதாநாயகிகள் இருப்பாங்க போல. ஒண்ணு வந்து தீபிகா படுகோன். அவங்களுக்கு சண்டை காட்சியெல்லாம் வேற லெவல்ல இருக்குமா, அவங்கள அங்க ஹாலிவுட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோஷன் கேப்ச்சர்ல எடுக்கிறனால அந்த செட்டப்லாம் போட்டு தீபிகா படுகோன் வந்து சண்டை காட்சிகள் நடிக்கிற மாரி சீன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம சும்மா ராஷ்மிகா மந்தனா, நம்ம ஜான்வி கபூர், முர்னால் தாகூர் இந்த மாரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் நடிக்குது. இவங்களுக்கு நடுவுல நம்ம ராஜமாதாவ விட்டுட்டோமே, நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவங்களும் வந்து முக்கியமான ரோல்ல வந்து நடிக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த கேஸ்ட் க்ரூ தான் வந்து அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் நடிக்கிறாங்கிறது அப்கமிங் டேஸ்ல வரும். அதுக்கப்புறமும் ஒரு அப்டேட் உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ இந்த மாரி ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இருக்கும்போது, அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா படத்துக்கு அப்புறம் வேற லெவல்ல அவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. புஷ்பா படத்துல வந்து கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அரசல் புரசலா வந்து நியூஸ் வந்திருக்கு. ஆனா இந்த படத்துல நம்ம அல்லு அர்ஜுனுக்கு 300 கோடி சம்பளம் குடுக்க போறாங்களா? அது மட்டும் இல்லாம அட்லிக்கு 100 கோடி சம்பளமா? ஒரு டைரக்டருக்கு 100 கோடி குடுக்குறாங்கன்னா, எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குன்னு நீங்களே நெனச்சு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு இவ்வளோ பணங்கள இறைச்சு வந்து ப்ரொடியூசர் வந்து ரிஸ்க் எடுக்க போறாரு. ரிஸ்க் எல்லாம் கிடையாது. நம்ம அட்லிய வச்சு ஒரு படம் பண்றாங்கன்னா ரிஸ்க் கிடையாது. போட்ட பணத்துக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு திறமை வந்து அட்லிக்கு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த கதைக்களம் போயிட்டுருக்கு. ஃபேண்டசி படம்ங்கிறனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறக்கு எலிஜிபிளான ஒரு படம் அப்படிங்கிற மாரி இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேண்டசி படம்னா வந்து ஒன்று அந்த காலத்தில் நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியை வந்து கண்டிப்பாக அதை நிகழ்காலத்தில் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு படமாக வந்து இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. வேறு லெவலில் இந்த படம் வந்து இருக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அல்லு அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக வந்து இந்த படம் இருக்க போகுது. ஏன்னா டேரக்டரும் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அல்லு அர்ஜுனுக்கு இந்த படம் ஒரு அடுத்த ஒரு மைல் ஸ்டேஜாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா ஜவான் படமே வந்து 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த படம் 2000 கோடியை தாண்டும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வைப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேன் இந்தியா படங்கிறனால அல்லு அர்ஜுனுக்கு இருக்கிற மார்க்கெட் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி கிடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அட்லி அவர்கள் வந்து இந்த படத்தை 2000 கோடிக்கு மேலே வந்து கொண்டு போக புஷ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த படத்தோட அப்டேட்டு. ஓகே, அதுக்கப்புறமா அட்லி கிட்ட நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவரோட தனித்திறமை தான். என்னதான் வந்து அட்லி வந்து காப்பி அடிச்சதாக படம் பண்ணுறாரு, ஹாலிவுட் படத்தை பார்த்து காப்பி பண்ணுறாருன்னு ஒரு கிரிட்டிசிசம் இருந்தாலும் கூட, ஆனால் என்ன ஒன்று நம்ம பிட் அடிக்கிறோமோ காப்பி அடிக்கிறோமோ பீலா விடுறோமோ என்ன பண்ணாலும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துறதா வந்து அந்த டைரக்டரோட தனித்திறமை. அந்த தனித்திறமை வந்து அட்லிக்கு பக்காவாக 100க்கு 100% வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன விமர்சனங்கள் நீங்கள் வச்சாலும் அவர் அடுத்தடுத்து இலக்கை நோக்கி போயிட்டே இருக்காரு. என்னதான் வந்து அவரோட பிகில் படத்தை வந்து ஆல்ரெடி நம்ம ஷாருக் கான் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிருந்தாலும் கூட, ஷாருக் கானே கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணப்பான்னு சொல்லிட்டு ஜவான் படத்தை வந்து கையில் வாங்கினார்ல, அந்த மாதிரி வந்து அட்லி அவர்களோட டேலண்ட் வந்து எங்கேயும் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து யாருமே வந்து பீட் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கதைக்களத்து மேலே நம்பிக்கை வைக்காமல் ஒரு முக்கியமான ஸ்டார்ஸ் 4-5 பேர்த்த கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சா படம் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு தமிப்பில் இருக்காங்க. அப்படி ஒரு மம்மதையில் இருக்காங்க. அந்த ஒரு போதையிலிருந்து தான் வந்து ஒரு படம் ஹிட் அடிச்சிருச்சுப்பா ஜெயிலர், அதனால் நம்ம இப்படி அடுத்த படமும் இந்த மாதிரி பண்ணால் வந்து ஒரு பேன் இந்தியா ரேஞ்சுக்கு வளரும். பேன் இந்தியாங்கிறது என்ன தெரியுமா? ஒரு கதை வந்து ஒரு ரீஜியன் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு படம் வந்து ஒரு மாஸ் லெவலில் ஹிட் ஆகி அடுத்தடுத்த ஸ்டேட்டு கிராஸ் பண்ணி அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லாவோ இல்லை அந்த ஒரு நாடு ஃபுல்லாவோ வந்து ஃபேமஸ் ஆனால் தான் அது பேன் இந்தியா படம். ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒரு நடிகரை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு அது பேன் இந்தியா படமாக மாறின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் ஜிலேபியை எடுத்து ஊட்ட பார்க்குறாங்க, திருப்பதி லட்டு கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் குட்டிக்காரணம் போட்டாலும் அதெல்லாம் பேன் இந்தியா படம் கிடையாது. எந்த ஒரு படம் வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு படம் ஃபிட் அடிக்குதோ அதுதான் பேன் இந்தியா படம் அப்படிங்கிறது கூட இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு வந்து தெரியலை. அதை நம்ம தெரிய வைப்போம், சரியா? ஸோ இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றின உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.